ப்ரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு பதில் இல்லையா, எனக்கு ஒரு பதில் வராதா, இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதே, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன், எனக்கு இந்த வருடமாவது திருமணம் நடக்குமா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இது மாதிரி அநேக காரியங்கள் இருக்கும் உங்கள் இருதயத்தில். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தா என்ன, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த என்னால் முடியாதா, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் இப்படியாய் சொல்கிறது, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு தகப்பன் கையை பிடிச்சு நமக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? பயப்படாதம்மா, நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாத மகனே, பயப்படாத மகளே. அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறவர் யார்? நம் தேவனாகிய கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் துக்க முகத்தோடு காணப்பட வேண்டாம். நீங்கள் ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சோத்திரத்தோடு ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்க போகிறீங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி போட போகிறார். ஆமென். God bless you. Have a blessed day.